வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். இன்னொரு தடவை சொல்லுங்க. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. நல்லா கைதட்டி. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 சூழ்நிலைகள் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் எதிர்பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வேறெங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை
இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. காற்றையும் நான், மழையையும் நான். சில நேரத்தில் நம்ம சில எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறோம். இவங்க மூலமா இங்கிருந்து இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம். காற்றையும் எதிர்பார்ப்பதில்லை. சொல்லுங்க, மழையையும் எதிர்பார்ப்பதில்லை. இன்னொரு தடவை, காற்றையும் இதெல்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன்டவரே. மழையையும் நீங்க சொன்னதை நம்புறேன். வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. 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 உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம்ம கேர்சல் செய்தியை தியானிக்க இருக்கிறோம். இயேசு செய்த அற்புதங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளில் கூட 2 அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது நாம் பார்க்க போகிற காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அசுத்த ஆவிகளை துரத்தக்கூடிய வல்லமை உடையவராய் இருந்தார் என்பதை குறித்து இந்த நேரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கான வேத பகுதி மார்க்கு 1ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வசனம் வரைக்கும் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் லூக்கா 4ஆம் அதிகாரம் 31 முதல் 37 வரைக்கும் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த சம்பவத்தை நம்ம தியானித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வல்லமையும் அவருடைய அற்புதம் செய்கிற அந்த வல்லமையை குறித்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் தியானிப்பது மாத்திரமல்ல, தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும்படியாகும். அசுத்த ஆவியின் கிரியைகள் மேல் நாம் அதிகாரத்தை எடுத்து விடுதலையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மை வழிநடத்தப் போகிறார். ஆகையால் கவனமாக இந்த செய்தியை நம்ம கவனிப்போம். தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுகந்தரித்துக் கொள்வோமாக. முதலாவது லூக்கா 4ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் கலிலேயாவிலுள்ள கப்பர்நகும் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருடைய வசனம் அதிகாரமுள்ளதாய் இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குற காரியம், கலிலேயாவுடைய ஜெப ஆலயத்தில் ஆண்டவர் அங்கு போதிக்கும்படியாக கடந்து சென்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல அந்த கலிலேயாவில் தான் ஆண்டவர் முதலாவது அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். கானா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். அதே கானா ஊரில் தான் ஆண்டவர் ஒரு ராஜாவின் அதிகாரியுடைய மகனுக்கு அங்கே சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அது 2வது அற்புதம் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆகையால் அதற்கு பின்பாக அவர் மீண்டுமாய் கலிலேயாவில் வந்து ஜெப ஆலயத்தில் அங்கே வேத வசனத்தை
அவர் போதிக்கிற பொழுது அந்த இடத்துல ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையில் உள்ள அதிகாரத்தை அவர்கள் கண்டார்கள் என்று நான் இங்கே பார்க்கிறோம். மற்ற மனிதர்கள் போதிப்பது போல அல்ல. அங்கு ஆசாரியர்கள் வேத வசனத்தை போதிப்பதற்காக தேவன் நியமித்திருந்தார். ஆனால் அவர்கள் போதிக்கிறதை பார்க்கிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதிப்பதில் ஒரு வித்தியாசத்தை அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது அந்த வார்த்தையில் வல்லமை வெளிப்பட்டதை ஜனங்கள் உணர்ந்தார்கள். அவர் போதிக்கும் போதே அவர் தேவகுமாரன் என்கின்ற அந்த அதிகாரம் வெளிப்பட்டதை ஜனங்களால் அங்கே உணர முடிந்தது. ஒரு வித்தியாசத்தை அவங்களால பார்க்க முடிஞ்சிச்சு. ஆகையால் நாமும் கூட தேவ பிரசனத்தால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் பேசும் பொழுது தேவனுடைய வல்லமை நம்முடைய வார்த்தையின் மூலமாக ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ளே கிரியை செய்ய முடியும். அதே தான் அந்த நாட்களில் நடந்ததை நாம் பார்க்கிறோம். மற்ற மனிதர்கள் பேசுவதை பார்க்கிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின பொழுது அந்த இடத்துல ஒரு வித்தியாசத்தை ஜனங்கள் கண்டார்கள். கிறிஸ்து நமக்குள் ஜீவிப்பதினால் நாம் ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் போய் ஜனங்களிடத்தில் பேசும் பொழுது நிச்சயமாய் ஜனங்கள் அதை உணர முடியும். தேவனுடைய அன்பை உணர முடியும். தேவனுடைய சமாதானத்தை ஜனங்கள் உணர முடியும். சில நேரத்தில் நம்ம போய் பேசிட்டு வரும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த நீங்கள் என்னோட ஸ்பெண்ட் பண்ண டைம் எனக்கு ஒரு மனசில் ஒரு இளைப்பாறுதலாக இருந்துச்சு, ஒரு சமாதானமாக இருந்துச்சு, என் மனசில் அநேக குழப்பங்கள் இருந்துச்சு, ஆனால் நீங்கள் பேசின பிறகு என் மனம் அப்படியே அமைதலாக இருக்குது அப்படின்னு சிலர் சொல்லுவதை நம்ம கேட்டிருக்கிறோம். நீங்கள் வந்தால் எங்கள் வீட்டில் சந்தோஷம் இருக்குது. ஸோ இப்படி ஜனங்கள் சொல்வதற்கு காரணம் தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது தான். அப்போ நமக்கும் ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஜனங்கள் காண வேண்டும். தேவ பிரசன்னத்தோடு நம்ம காரியங்களை செய்யும்போது, தேவ பிரசன்னத்தோடு நம்ம வேலைக்கு போகும்போது, தேவ பிரசன்னத்தோடு உறவினர்களை நம்ம சந்திக்க போகும்போது, தேவையில் உள்ள ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க கடந்து போகும் பொழுது தேவ பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் அது நிச்சயமாய் மனிதர்கள் மத்தியில் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணக்கூடிய வல்லமையுடையதாய் இருக்கிறது. ஆகையால் தேவ பிரசன்னம் நிறைந்த அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள் அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே போதித்தார். அபிஷேகம் நிறைந்த வல்லமையான பிரசன்னம் உள்ள வார்த்தை கொண்டு தேவன் அங்கு போதித்தார். ஆகையால் அந்த ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றம் உண்டானது. அதுதான் அவங்க ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அந்த காரியம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த இடத்துல ஒரு அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதனும் அந்த தேவாலயத்துக்கு வந்திருந்தான். ஸோ அப்போ என்ன நடந்துச்சு அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். ஸோ அங்கே பார்க்குறோம், அப்படி இயேசு கிறிஸ்து வல்லமையான ஒரு பிரசங்கத்தை அங்கே பிரசங்கித்து கொண்டு இருக்கிற அந்த இடத்துல அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதனும் அங்கே வந்திருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த வசனம் 34ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னாரென்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம், அசுத்த ஆவி பிடித்திருந்த மனிதனும் அவன் தேவாலயத்துக்கு வந்ததுனால தான் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய முடிந்தது. பின்பாக அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அவன் தேவாலயத்துக்கு வராமல் இருந்திருந்தான் அப்படின்னா அவன் அற்புதத்தை தன் வாழ்க்கையில் பெற்றிருக்க முடியாது. ஆகையால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஸோ நம்முடைய ஆலயத்தில் நமக்காக ஒழுங்கு பண்ணப்படுகிற பலவிதமான ஜெபங்கள் இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு, அப்படிப்பட்ட ஆராதனைகளுக்கு நம்ம மிஸ் பண்ணாமல் வரும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நாம் பார்க்க முடியும். அதை தான் நம்ம இங்கே புரிந்து கொள்கிறோம். ஒருவேளை நம்ம தேவ ஆலயத்துக்காக நம்ம கிளம்புகிற நேரத்தில் பிசாசு தடைகளை உண்டு பண்ணுகிறவனாக இருக்கிறோம். ஒருவேளை சரீரத்திலே ஒரு பலவீனம் வரலாம், ஒரு வலி வரலாம், இல்லை ஏதோ ஒரு தடை வரலாம், ஒரு முக்கியமான வேலை வந்துடலாம். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாம் விடுவிக்கப்படக்கூடாது என்பதற்காக, இல்லை ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக பிசாசு போடுகிற தடை இது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ அறிந்து கொண்டோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை மேற்கொண்டு ஆண்டோடைய சமூகத்துக்கு எப்படினாலும் நான் போவேன் அப்படின்னு நம்ம வந்துடுவோம். ஸோ அப்படி தான் இந்த மனிதனும், ஏன்னா அசுத்தாவி பிடித்திருக்கிற மனிதன் தேவாலயத்துக்குள்ளே வருவது என்பது அது கடினமான ஒரு காரியம். எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ தடைகளை அந்த அசுத்த ஆவியும் செஞ்சுருக்கும். பிசாசுகளினுடைய அந்த சேனைகள் அவனை வர விடாதபடிக்கு பல விதத்தில் பல சூழ்நிலைகளை கொண்டு வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் மீறி அந்த மனிதன் தேவாலயத்துக்கு கடந்து வந்தான். அதே போல தான் நாமும் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் நாம் அதை கடந்து வரும் பொழுது தேவனுடைய தொடுதலை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் நம்ம ஆண்டோடைய பிரசன்னத்துக்கு வந்துட்டோன்னா நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நமக்கு விடுதலை உண்டு என்பதை சத்துரு அறிந்திருக்கிறான். அதனால தான் அவன் போராடுகிறான். சில நேரத்தில் இதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்வதில்லை. சரி, தலைவலியாக, சரி நான் உட்காந்துட்றேன்ப்பா, வீட்டிலே இருக்கிறேன், ஆன்லைனில் பார்க்குறேன் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது அதில் இருக்கிற நன்மை அது மிகுதியானதாய் இருக்கிறது. ஆகையால் தடை வருதுன்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது பிசாசு உண்டு பண்ணுகிற காரியம். இதற்கு நான் இடம் கொடுக்கவே போகிறதில்லை. நான் இதை கடந்து தேவனுடைய சமூகத்துக்கு வரப்போகிறேன். வந்து தேவன் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரித்து கொள்வேன் என்கின்ற ஒரு உறுதியோடு நாம் செயல்படுவோம் என்றால் தேவன் வைத்திருக்கிற நன்மையை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் அடுத்த வசனம் 34ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னாரென்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அப்போ இங்கே பார்க்குறோம், அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை பார்க்கும்போது அவனுக்குள்ளே இருந்து அந்த அசுத்த ஆவி பேசுகிறதை நாம் பார்க்குறோம். அப்போ இந்த அசுத்த ஆவி கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த வல்லமையை அறிந்தவனாக இருந்தான். அப்போ ஏன் என்னிடத்துல வரீங்க? நான் பாட்டுக்கு இந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னை விரட்டிடாதீங்க அப்படின்றத அவன் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். அதே போல் ஆண்டுடைய அதிகாரம் என்ன, அவருடைய வல்லமை என்ன என்பதை அவன் அறிந்திருந்தான். அதுதான் நீங்கள் பார்க்குறோம். ஆண்டுடைய வல்லமை எவ்வளோ அப்படின்றத அசுத்த ஆவிகள் அறிந்திருக்கின்றன. சில நேரங்களில் நாம் தேவனுடைய வல்லமையை நம்ம என்ன பண்ணுறோம், நாம் இவ்வளோதான் அப்படின்றத நம்ம லிமிட் பண்ணிக்கிறோம். ஆனால் தேவனுடைய வல்லமை அது லிமிட் பண்ணத்தக்க வல்லமை அல்ல. அது அளவிடப்பட முடியாத அளவுக்கு அது பெரிய வல்லமையாக இருக்கிற, நாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு, நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு, நாம் அளக்க முடியாத அளவுக்கு தேவனுடைய வல்லமை மிக 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 பெரிய வல்லமையாக இருக்கிறது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை என்றால் அந்த சூழ்நிலை அது ஒன்றுமில்லை ஆண்டுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக என்பதை நாம் உணரும் போது, நாம் விசுவாசிக்கும் போது தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும். நாம் எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ அவ்வளவுதான் தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியும். அவர் பெரியவர், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்கள் உங்களால் விசுவாசிக்க முடியுதா? நீங்கள் எவ்வளோ விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளவுதான் தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட முடியும். பாருங்கள், ஒரு பக்கெட்டோ ஒரு டம்ளரோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை நிரப்ப வேண்டும் என்றால் ஒரு பக்கெட்டையும் ஒரு பைப்பை திறந்து நிரப்ப முடியும். டேங்க்கில் அவ்வளோ தண்ணி இருக்குது. ஒரு டம்ளரையும் நம்ம நிரப்ப முடியும். அப்போ டேங்க்கில் நிறைய தண்ணி இருக்குது. அது இன்னும் எத்தனை பக்கெட் வச்சாலும் நிரப்பக்கூடிய அளவுக்கு தண்ணீர் அங்கே இருக்குது. அதுதான் தேவனுடைய வல்லமை. அது அளவற்ற வல்லமை. ஆனால் நாம் நம்முடைய விசுவாசம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அவ்வளவுதான் தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியும். அவ்வளோதான் நிரப்ப முடியும். அவ்வளோதான் தேவனுடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும். ஆகையால் நம்முடைய விசுவாசத்தை நாம் பெருக்கும் பொழுது தேவனுடைய அதிகாரம் எவ்வளவு பெருசு, தேவனுடைய வல்லமை எவ்வளோ பெருசு அப்படின்றத உங்கள் இருதயத்தை திறந்து தேவனுடைய வல்லமைக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது அளவற்ற தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும். அவருடைய அதிகாரம் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட துவங்கும். அந்நிய ஆளுகைகள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து வெளியேறும். அசுத்தாவின் கிரியைகள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து வெளியேறும். உங்கள் குடும்பத்திலேருந்து வெளியேறும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேருந்து வெளியேறும். எதுவும் ஆண்டுடைய வல்லமைக்கு முன்பாக நிற்க முடியாது. பலவீனமோ வியாதியோ வறுமையோ எதுவும் நிற்க முடியாது. நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து
விசுவாச அளவை நீங்கள் பெருக்கும் பொழுது தேவனுடைய அளவற்ற வல்லம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கிரியை செய்ய முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது 35ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க கேட்போம். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் அதட்டினார். அதற்கு அந்த அசுத்தாவியினால் மறுபேச்சு பேசவே முடியலை. ஆண்டவர் போன்னு சொன்னான்னா அது போய் தான் ஆகும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் சூழ்நிலையில் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருப்பார் என்றால் அதுக்கு நோ சொல்கிறதுக்கு எந்த அசுத்த ஆவிக்கும் இந்த உலகத்தில் அதிகாரம் கிடையவே கிடையாது. ஆகையால் தைரியமாக நம்ம வார்த்தையை விசுவாசிக்க முடியும். அது மட்டுமல்ல, அப்படியாக அந்த அசுத்தாவியை அவர் அதட்டி விரட்டும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆச்சு, அது அலக்களிக்கிறது மாதிரி அலக்களிச்சிச்சு. ஆனால் அவனை ஒன்றுமே அதால் செய்ய முடியல. இதுக்கு முன்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது இப்படி அலக்களிக்கும் பொழுது அவனுக்கு காயம் உண்டாயிருக்கும். அவன் மற்றவங்களுக்கு தீமையை பண்ணியிருப்பான். அவன் சரீரத்துக்கே அந்த அசுத்தாவி தீமையை பண்ணும்படியான கிரியை செய்திருக்கும். ஏனென்றால் நான் பார்க்குறோம், வேதத்தில் பார்க்குறோம், தண்ணீரில் போய் தள்ளிச்சு, தீயில் போய் தள்ளிச்சு அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, வேறு சம்பவங்களில். ஸோ அப்போ அசுத்தாவி இப்படி தான் கிரியை செய்யும். ஆனால் இந்த இடத்துல ஆண்டுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக தேவன் ஒரு மனிதனை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நிச்சயித்த பொழுது அந்த மனிதனை அந்த அசுத்த ஆவியினால் எதுவுமே செய்ய முடியலை. ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், அந்த இடத்துல எந்த தீங்கும் செய்யாமல் அவனை விட்டு வெளியேறிற்று. அப்போ மட்டும் தீமை செய்யலை, இனி அவனுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் அந்த அசுத்த ஆவியினால் அவனுக்கு தீமையை உண்டு பண்ணவே முடியவே இல்லை. அப்படிப்பட்ட விடுதலையை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நான் விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவன் அப்படிப்பட்ட நிரந்தர விடுதலைகளை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். நிரந்தர சுகம், நிரந்தர ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். தேவ பிரசன்னத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா போதும், பிசாசின் கை உங்கள் மேலே வைக்கப்பட முடியாது. பிசாசு உங்களை தொட முடியாது. பிசாசு உங்களுக்கு எந்த தீமையும் செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் அந்த மனிதனுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் தான் வைத்திருக்கிறார். 36 மற்றும் 37ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளிலுள்ள இடங்களிலெல்லாம் பிரசித்தமாயிற்று. இங்கே பார்க்குறோம், இதை பார்த்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி அசுத்தாவின் மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை கண்ட பொழுது அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். ஏனென்றால் கலிலேயாவில் தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் இயற்கையின் மீது ஒரு அற்புதத்தை செய்தார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். பலவீனத்தில் இருந்த அந்த மகனுக்கு சுகத்தை கொடுத்தார். அப்போ வியாதியிலேருந்து விடுதலையை கொடுத்தார். ஸோ இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறார் அப்படின்னு அதற்கே அவங்க ஆச்சரியப்பட்டு வசனங்களை ஆண்டவர் போதிக்கும்போது ஆவலாய் கவனித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு அந்த நேரத்தில் அந்த நடந்த அந்த சம்பவம் அவங்களை ஆச்சரியப்படுத்தியது. ஏனென்றால் அசுத்த ஆவிகள் அவைகள் தான் மேலான ஒரு வல்லமை உள்ளது போல அவைகள் அந்த தோற்றத்தை உண்டு பண்ணி வைத்திருந்தது. ஆனால் அதுக்கு மேலே ஒரு அதிகாரம் இருக்குது அப்படின்றத அன்றைக்கி அவங்க பார்த்த பொழுது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த அசுத்தாவின் புடியில் இருக்கிறவங்கள விடுதலை செய்யவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட சிந்தனையில் இருந்த அந்த ஜனங்கள் இயேசுவால் செய்ய முடியும் என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். ஆகையால் மற்றவர்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் இயேசு இவ்வளவு வல்லமையுடையவரா என்று அவர்கள் வியக்கத்தக்க விதத்தில் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் விசுவாசிப்போம், அந்த வல்லமை நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம். நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். தேவன் செய்கிற அற்புதத்தை பார்க்கும்போது அநேக ஜனங்கள் அவர்கள் ஆச்சரியத்தில் அவர்கள் நிரம்புவார்கள். அதன் மூலமாக அவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நிச்சயமாய் அது ஏதுவாய் இருக்கும்.
நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அது மற்றவர்களையும் இரட்சிப்புகள் நடத்தத்தக்கதான ஒரு அற்புதத்தை உண்டு பண்ணக்கூடிய வல்லமை உடையதாய் இருக்கிறது. தொடர்ந்து நம்ம பார்க்குறோம், அந்த தேவ ஆலயத்தில் ஆண்டவர் பிரசங்கித்து முடித்ததுக்கப்புறம் அந்த சம்பவங்கள்லாம் நடந்து முடிந்தது. அதுக்கப்புறம் கலிலேயாவில் உள்ள பேதுருடைய வீட்டுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானும் யாக்கோபோடும் அவர் கடந்து போகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதை நம்ம மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் பார்க்க முடியும். அதே நேரத்தில் மார்க்கு 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரைக்கும் நாம் அதை பார்க்க முடியும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 38 முதல் 41ஆம் வசனத்திலையும் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்திலிருந்து பேதுருடைய வீட்டுக்கு போகிறதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, பேதுருவை ஆண்டவர் அறிந்திருந்தார், யோவானை ஆண்டவர் அறிந்திருந்தார். ஏன்னா கானா ஒரு கல்யாணத்துக்கு சீஷர்களோடு தான் ஆண்டவர் கடந்து போயிருந்தார். ஸோ அப்பொழுது ஒருவேளை யோவானுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்கலாம், ஏன் பேதுருடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, அந்த இடத்துல தேவன் எதிர்காலத்தை அறிந்தவர். இல்லை இங்கே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அவர் வேறு தூர இடத்துல இருந்தாலும் அங்கே என்ன நடக்குது அப்படின்றத அவர் அறிந்தவராக இருந்தார். அப்போ அந்த சூழ்நிலையில் அந்த நாளில் பேதுருடைய மாமியார் அவர்கள் ஜுரத்தினால் பலவீனப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தாங்க. அதை இயேசு முன்பாகவே அறிந்திருந்ததுனால அவர் பேதுருடைய வீட்டுக்கு போயிருக்கலாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ பாருங்கள், ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார், உங்களுடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிறார். நீங்கள் யாருக்குமே சொல்லாமல் இருந்திருக்கலாம், உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் அவ்வளோ வேதனையை வைத்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு அதை அறிந்திருக்கிறார். அப்போ அவர் உங்களுடைய பாரங்களை அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை தேடி வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த நேரத்தில் அந்த பேதுருடைய மாமியாருக்கு நான் சுகத்தை கொடுக்கணும் என்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு பேதுருடைய வீட்டுக்கு அன்றைக்கி கடந்து போயிருந்திருக்கலாம். ஏனென்றால் எங்கே இருந்தாலும் ஜனங்கள் அவரை தேடி வராங்க. ஆனால் ஏன் பேதுருடைய வீட்டுக்கு போகணும்? அவர் முன்பாகவே அந்த சூழ்நிலைகளை அவர் அறிந்திருந்தார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்றத ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வருவதற்கு முன்பாகவே அவர் இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம கடக்கணும் அப்படின்றத அவர் அறிந்திருக்கிறபடினால் அதற்கேற்ற வாக்குத்தத்தத்தை நமக்கு முன்பாகவே கொடுத்துருவார். ஏன்னா அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு தான் நம்மளை அந்த சூழ்நிலையை கடந்து போக முடியும். நான் உன் கூட இருக்கிறேன், நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருக்கிறேன், அது உன் மேலே புரளாது, நீ அக்னி ஜுவாலையில் இருக்கும்போது அது உன்னை அவிக்க முடியாது அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுக்குறார். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை வரப்போதுன்னு தெரிஞ்சு தான் ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். அப்போ தேவன் நம்முடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார், நாம் கடந்து போகிற சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நிச்சயத்தை நாம் பெற்றவர்களாய் நம்முடைய சூழ்நிலையை கடப்பதற்கு தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். நாம் சூழ்நிலையை நம்ம கடந்து போக முடியும், நம்ம ஜெயிப்போம், நம்ம இந்த கடலை தாண்டுவோம் அப்படின்ற நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு அந்த நிச்சயம் இல்லை, என்ன ஆகும்னு தெரியாது. அவங்க ஒரு குருட்டாட்டத்தில் நான் போவேன் அப்படின்னு நினச்சி போகலாம், ஆனால் கடந்து போக முடியுமா முடியாதா என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நமக்கு உதவி செய்ய தேவன் நம்மை கரத்தை பிடித்து அவர் நடத்தி செல்லுகிறவராய் இருக்கிறார். ஆகையால் பார்க்குறோம் அவர் எவ்வளவு நம்மை நேசிக்கிறார். ஆகையால் அந்த இடத்துல பேதுருடைய மாமியாரை அவர் நேசித்தபடியினால், நன்மை செய்ய வேண்டும் அவர் என்று தீர்மானித்தபடியினால் பேதுரு வீட்டுக்கு இயேசுவே தேடி போகிறத நம்ம பார்க்குறோம். நம்மை கூட ஆண்டவராகிய இயேசு தேடி வந்தார். நாம் அவரை தேடலை, நாம் அவரை முதலாவது நேசிக்கலை, அவர் முதலாவது நம்மை நேசித்தார், நம்மை தேடி வந்தார், அவருடைய பிள்ளையாய் நம்மை ஏற்றுக்கொண்டார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அது மட்டுமல்ல, அவர் தேடி வருகிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை எல்லாம் அவர் நீக்கி போடுகிறவராய் இருக்கிறார். அந்த இடத்துல அந்த மாமியாருடைய சுகத்தை தேவன் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். வாசிக்க கேட்கலாம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் மற்றும் லூக்கா 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் இரண்டையும் நாம் வாசிக்க கேட்போம். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள்.
பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குற காரியம், அவர் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல இப்படி பலவீனமாக அவங்க இருக்கிறாங்க என்று சொல்லி அவங்களுக்கு நீங்கள் சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் தேடி போகிறார். அப்போ அவங்க அதற்கு திறந்து கொடுக்குறாங்க. அவங்க ரூம்குள்ளே வச்சுட்டு, ஐயோ இயேசு வந்திருக்கிறாரு, இந்த நேரத்தில் அவங்கள போய் நம்ம காமிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கட்டும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்லை இல்லைங்களா. இப்போ அந்த இடத்துல பார்க்குறோம், அந்த இடத்துல இயேசு வந்துட்டார், அப்போ அவரால் நன்மை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல சுகவீனமாக இருக்கிற அந்த தாயாருக்காக, ஆண்டவரே நீங்கள் வந்து சுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க, வேண்டிக் கொள்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ நாம் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஆனால் நாம் கேட்கும்போது தான் ஆண்டவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். நாம் அனுமதி கொடுக்காத பட்சத்தில் தேவன் நமக்காக செயல்பட முடியாது. அந்த அனுமதி தான் நாம் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம அனுமதி கொடுத்துட்டோம். அந்த சூழ்நிலைக்கு ஆண்டவர் கடந்து வருவார், அற்புதங்களை செய்வார். ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்காம நம்மளே ட்ரை பண்ணிவிட்டு நம்ம பலத்தில் நம்ம தெரிஞ்சவங்கள யோசித்து அவங்கள தேடலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்மளே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பக்கத்தில் தான் இருக்கிறார். ஆனால் அவருக்கு யோய் என் மகன் என் மகள் என்ன கேட்டால் நான் செய்வேனே அப்படின்னு அவர் அங்கலாய்த்து கொண்டு இருப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர்கிட்ட கேட்காம பலவிதமான முயற்சிகளை எடுக்கிறோம். ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில் இருக்கிறாரே செய்யலாமே, அப்படி இல்லை. நமக்கு ஏற்கனவே நம்முடைய தலைமை போதகர் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடியாக தேவன் அவர் ஜென்டில்மேனாக இருக்கிறார். அவர் அப்படியே பிசாசு போல் அப்படி ஃபோர்ஸ் பண்ணி அவனே வந்து காரியங்களை செய்கிறது போல் ஆண்டவர் செய்ய மாட்டார். நம்ம அனுமதி கொடுக்கணும், நம்ம வரவேற்கணும். அப்போ தான் ஆண்டவர் கிரியை செய்வார். ஆகையால் நாம் ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்கும்போது ஆண்டவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் மார்க்கு 8:14 நம்ம வாசிக்க கேட்கலாம். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். இயேசு கண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இயேசு அந்த மாமியை கண்டது போல உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் சூழ்நிலையை அவர் காண்கிறார், உங்களுடைய வேதனையை அவர் காண்கிறார், உங்களுடைய கண்ணீரை அவர் காண்கிறார். அவர் காண்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் அவருக்கு அனுமதி கொடுக்கும்போது உங்களுக்காக அவர் கிரியை செய்ய வல்ல தேவனாகவும் இருக்கிறார். மார்க்கு 1:31 நம்ம வாசிக்க கேட்போம். அவர் கிட்ட போய் அவர் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இயேசு கண்டார், அது மட்டுமல்ல கிட்ட சென்று கரத்தை பிடித்து தூக்கி விட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன், நமக்கு உதவி செய்ய விரும்புகிற தேவன். அவர் நம்முடைய விசுவாசத்தில் நம்ம கட்டி எழுப்ப விரும்புகிற தேவன். நாம் ஆண்டவரை கூட இருக்கிறார் என்கின்ற நிச்சயத்தை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறார். அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். நம்ம கரம் பிடித்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ தேவன் அதை நமக்கு உறுதிப்படுத்துகிறார். அவர் பிரசன்னத்தின் மூலமாக, அவர் வார்த்தையின் மூலமாக அதை நமக்கு உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்படி உறுதிப்படுத்தும் போது நம்முடைய விசுவாசம் நமக்குள்ளே எழும்புகிறது. எப்படி கையை பிடிச்சி தூக்கி விட்டாரோ அதுபோல் நம்முடைய விசுவாசத்தை அவர் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். இப்போ விசுவாசம் கட்டி எழுப்பப்படும் பொழுது அந்த இடத்துல அற்புதங்களை நாம் பார்க்க முடியும். தேவன் அப்படியாக சமீபமாய் வந்து நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பி அதன் மூலமாக நமக்கு ஒரு பதிலை, நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் தூக்கி விடுறார் அப்படின்னு பார்க்கும்போது நாம் விசுவாசத்தில் எழும்பி செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய விசுவாச தசைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். நம்ம மசில்ஸை டெவலப் பண்ணணும். விசுவாசம் என்கின்ற அந்த மசிலை நம்ம டெவலப் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கையை பிடிச்சி தூக்கி தான் விடுறார். ஆனால் அந்த பேதுருடைய மாமியார் தான் என்ன பண்ணும், கையை பிடிச்சி தூக்கும்போது அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும், அவர்கள் எழும்ப வேண்டும், எழும்பி செயல்பட வேண்டும், இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய விசுவாசத்தை எழுப்பும்படியாக நாம் அந்த வார்த்தையை நம்பி
நாமும் அவரோடு இணைந்து நாம் அந்த வார்த்தையின்படியாக செயல்படும் பொழுது அற்புதத்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். அடுத்தது லூக்கா 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் அவனிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவன் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த ஜுரம் நீங்கும்படியாக அவர் கட்டளையிடுகிறார். ஆண்டவர் நமக்காக செயல்படுகிறவராக இருக்கிறார். நம்ம விசுவாச தசையை நம்ம பயன்படுத்த துவங்கும் பொழுதே தேவன் நமக்காக செயல்படுகிறவராய் இருக்கிறார். அவர் நமக்காக பேசுகிறவராய் இருக்கிறார். நமக்காக சூழ்நிலைகள் இடத்துல கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் கட்டளையிடும் பொழுது அந்த சூழ்நிலைகள் அடங்கும். நம்முடைய பிரச்சனை தீரும். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம் நம்மளை விட்டு வெளியேறும். நாம் விசுவாச தசைகளை செயல்படுத்தும் பொழுது தேவன் நமக்காக செயல்படுகிறவராய் இருக்கிறார். தேவன் உங்களுக்காக செயல்படுகிறவராய் இருக்கிறார். இந்த நாளில் விசுவாச தசைக்களை நீங்கள் பயன்படுத்த துவங்குங்க. விசுவாசித்து காரியங்களை செய்யுங்க. தேவனுடைய வார்த்தையின்படி எழும்புங்க. உங்களுடைய அற்புதத்தை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்வார். நீங்கள் செய்கிறது சின்ன ஸ்டெப்பாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நீங்கள் சின்ன ஸ்டெப்பை கீழ்ப்படிஞ்சு எடுக்கும் பொழுது நீங்கள் செய்ய முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்கிறவராய் இருக்கிறார். அதுதான் அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக மார்க் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் கிட்ட போய் அவர் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் கட்டளையிட்ட பொழுது அந்த சூழ்நிலையில் உடனடியான ஒரு விடுதலையை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் உங்களுக்காக செயல்படும் பொழுது உடனடியான ஒரு பிரேக் த்ரூவை நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவர் கிரியை செய்கிறார் அப்படின்றத நீங்கள் உணர முடியும். அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கும் போது அதை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ முக்கியமான காரியம், ஆண்டவர் நம்மை விடுவிக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? பேதுடைய மாமியார் என்ன செஞ்சாங்க? உடனடியாக எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள் என்று லூக்கா 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். உடனடியாக அவர்கள் எழும்பினார்கள். தேவன் கட்டளையிட்ட பொழுது உடனடியான விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். உடனடியான விடுதலையை பெற்றுக்கொண்ட அவர்கள் உடனடியாக எழும்பி தேவனுக்காக செயல்பட்டார்கள். அவர்களை உபசரித்தாங்க, ஊழியத்தை செஞ்சாங்க. ஹல்லேலூயா. தேவன் நம்மை விடுவிக்கும் போது நாமும் அவருக்காக வாழ வேண்டும், அவருக்காக பணி செய்ய வேண்டும், அவருடைய ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். ஆண்டவர் எதற்காக நம்மை விடுவித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதற்காக தான் தேவன் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கும்படியாக ஆண்டவர் சொன்னப்ப என்ன சொன்னார்? யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொன்னார். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது டு சர்வ் மீ, எனக்கு ஊழியம் செய்யும்படியாக இந்த ஜனங்களை அனுப்பிவிடு என்று தேவன் சொன்னார். அப்போ தேவன் அந்த ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்ததற்கு நோக்கம் என்ன? அவரை ஆராதனை செய்ய வேண்டும். இன்னொரு காரியம் நம்ம பார்க்கும்போது அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும், அவருடைய பணியை நம்ம செய்யணும். அதற்காக தான் தேவன் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் பார்த்தோம், அசுத்த ஆவியின் மேல் ஆண்டவர் அதிகாரமுடையவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்கிற தேவன், சுகத்தை கொடுக்கிறவர். நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ளும்போது அவருக்காக நாம் ஜீவிக்க வேண்டும், அவருக்காக நம்ம வாழ வேண்டும். ஆத்துமாக்களை அவருக்காக நாம் ஆதாயம் செய்ய வேண்டும். தேவன் செய்த நன்மையை நம்ம மற்றவங்கிட்ட சொல்லி அவர்களையும் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த ஆத்துமாவை ஆதாயம் செய்ய வேண்டும். பெற்றுக்கொண்டு அப்படியே நம்ம சும்மா இருப்பதற்காக அல்ல, நாம் அனுபவிப்பதற்காக அல்ல, மற்றவர்களை தேவனிடை நடத்தும்படியாக அவருக்காக செயல்படுகிறவர்களாக நாம் எழும்ப வேண்டும். பேதுடைய மாமியாரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம், உடனடியாக எழும்பி அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள். ஹல்லேலூயா. நாமும் கூட எழும்புவோம், அவருக்காக செயல்படுவோம்.
கர்த்தர் நம்மை விடுவித்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவோமாக. அதன் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் உங்கள் குடும்பமும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் நல்லவர் அப்பா, நீர் வல்லமை உள்ளவர், அதிகாரத்தை உடையவர், அசுத்த ஆவிகளை துரத்தத்தக்கதான அதிகாரம் உமக்கு உண்டு அப்பா. இந்த நேரத்தில் அசுத்த ஆவியின் போராட்டங்களினால் பாடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இப்பொழுது விடுவிக்கப்படுவார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். பாவ கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால அதிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். எல்லா அடிக்ஷன்ஸ் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளியரங்கமாகட்டும். எல்லா அசுத்தாவின் போராட்டங்கள், சிந்தனையில் இருக்கிற போராட்டங்கள், சரீரத்தில் இருக்கிற போராட்டங்கள் அப்பா, சில அசுத்தாவின் கிரியையினால உண்டான வியாதிகளிலிருந்து இப்பொழுது விடுதலை இயேசுவின் நாமத்தினால் பேசுகிறார். சுகம் உண்டாகட்டும் அப்பா. அப்பா, நீங்க கட்டளையிட்ட பொழுது உடனடியான விடுதலையை அப்பா பேதுருவின் மாமியார் பெற்றுக்கொண்டது போல இப்பொழுது இயேசு என்கிற நாமத்தை நான் பேசுகிறேன். இயேசு என்கிற நாமத்தை நான் அறிக்கை செய்கிறேன். உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. நீர் கர்த்தாவே விடுதலையை கொடுக்கிறவர், ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர். இப்பொழுது இந்த வல்லமை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தொடரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றி. உம்மிடத்தில் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் உமக்காக வாழ அவர்களை நீர் பலப்படுத்துகிறார். விடுவிக்கப்பட்டவர்கள் உமக்கு ஊழியம் செய்யட்டும், உங்களுடைய பணியை செய்யட்டும். உங்களுடைய அப்பா அவர்கள் உமக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யட்டும். இந்த ஜெபத்துக்கு நீ பதிலை கொடுக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.